முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சுபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே, மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனே மை துதிக்கிறோம். குமாரனாம் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமியும் படி என்று வானத்திற்கும் பூமிக்கு உயர்ந்திருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே போற்றப்படத்தக்கவரே, உம்மை போற்றுகிறோம். புகழப்படத்தக்கவரே, புகழுகிறோம் அப்பா. வல்லமை நிறைந்தவர், அபிஷேகம் நிறைந்தவர், வரங்கள் நிறைந்தவராய் இருக்கிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை வணங்குகிறோம் இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வல்லமை நிறைந்தவர், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீரே பெரியவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீர் மகா பரிசுத்தராய் இருக்கிறீர் அப்பா. நீர் பிழையற்ற பரிசுத்தராய் இருக்கிறீர் அப்பா. தீங்கொன்றும் அணுகாமல் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவரே. ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கிற துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிற துதிகளினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய துதிகளினால் எங்கள் நாவுகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய துதிகளினால் எங்கள் நாவுகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. துதிக்க எரிகோ கட்டுகள் உடைந்தது போல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கு பாத்திரரை நாங்கள் துதிக்கிறோம். கனத்துக்கு பாத்திரரை நாங்கள் துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரை நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களை தாயின் கர்ப்பத்தில் இருந்து தெரிந்தெடுத்தவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எந்த நிலைமையில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தவரே அப்பா, நீர் எங்கள் மீது வெளிப்படுத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது அப்பா. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் பெரியது ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பொழுது கூட கைவிடாமல் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலோ இரவிலே நிழலாகிலோ எங்களை சேதப்படுத்தாமல், பலவீனங்களை எங்களை மேற்கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை கிருபையாய் காத்து வந்தவர் அப்பா. உம்முடைய சட்டை நிழலை எங்களை காத்து கொண்டு உள்ளங்கையில் எங்களை மறைத்து வைத்தீரே அப்பா. எத்தனை அன்பு, எத்தனை தயவு, எத்தனை இரக்கம் ஆண்டவரே. 1000 நாவு இருந்தாலும் போதாது ஆண்டவரே. இயேசப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. அத்தனை நல்லவராய் இருந்தவர் என் வாழ்க்கையில நீர் நல்லவராகவே வெளிப்பட்டிருக்கிறீங்க அப்பா. எங்க வாழ்க்கையில நீர் நல்லவராகவே வெளிப்பட்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை வேறு பிரித்தவரே, எங்களை கழுவினவரே, எங்கள் கட்டுகளை உடைத்தவரே, எங்களை நீங்களாக்கி விடுவித்தவரே, எங்களை ரட்சித்தவரே அப்பா. ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே அப்பா. கடைசியாக ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அப்பா உம்முடைய புத்திர சுவகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே இம்மட்டமா எங்களை நடத்தி வந்த தேவனே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, அடிமைகளா இருந்த எங்களை, சுயாதீனனா இருந்த எங்களை, ஒன்றுக்கு உதவாதிருந்த எங்களை, களிமண்ணா இருந்த எங்களை, வெறுமையான மண்ணிலாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே வஸ்திரம் உடுத்திருக்கிறீரப்பா. ரெகபோத் என்னும் வஸ்திரத்தை உடுத்திருந்தீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல கூட ஆண்டவரே 2 மாதங்கள் கிருபையாய் காத்து கொண்டீரப்பா. இந்த 3வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை மூடும்படியாக இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை விரும்பினதின் நிமித்தம் அநேக ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக கோடான கோடி ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் இந்த மாலை நேரத்தில் கூட உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஒரு விசையா எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உம் அன்பை பாட பாட ஆண்டவரே எங்கள் இருதயம் மகிழட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு விசையா எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த மாலை நேரத்தில் கூட கடந்து வந்திருக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு விசையாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நாங்கள் மனுஷர்களை காண வரல ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷருடைய சத்தத்தை கேட்க வரல ஆண்டவரே, என் தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவ சத்தம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முசுக்கொட்டை செடிகள் இருந்து வெளிப்பட்ட தேவ சத்தம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல அந்த சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளாக உம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா ஆகும்படி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் என்றோ மரித்திருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளாக ஊதி ஆண்டவரே ஜீவ ஆத்மாவுக்களாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளாய் எங்களை வைத்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இதற்கு ஈடு நாங்கள் என்ன தர போகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களை மகிமைப்படுத்து ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே இந்த நாள் ஆராதனை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே என் சபையை நிரப்பட்டும் அப்பா. ஆவியானுடைய ஆளுகை என் சபை முழுவதும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கே ஒரு மனமோ எங்கே பரிசுத்தமோ இருக்கிறதோ அங்கே நான் உலாவுகிறேன் என்று சொன்னவர் அப்பா. ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவன் ஆண்டவரே. பகலிலே குளிர்ச்சியான வேளையில உலாவின தேவன் அப்பா. இந்த மாலை நேரத்தில் கூட சபையோரா ஒரு குடும்பமா உம்முடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக ராஜா ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறபடி அல்ல ஆண்டவரே. இந்த நாளில நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை உமக்கு செலுத்தணும் ஆண்டவரே. அப்பா நீர் மகிமைப்படுகிற ஒரு ஆராதனை நாங்கள் செலுத்தணும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை இந்த நாளில எங்களுடைய ஆலயத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. கெர்னோலியோட ஜெபம் ஆண்டவரே அப்பா எப்படி பரத்துக்கு எட்டினது போல ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள் ஆராதிக்கிற வேளையில ஒரு தூபம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை தூபமாய் கடந்து வரட்டும் அப்பா ஆண்டவரே. தூபமாய் அந்த பரலோகத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து அந்த வாசம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களால் எங்கள் சபையை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே. துதியின் வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், வார்த்தை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப நேரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுவீராக அப்பா. ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் அசைவை உண்டு பண்ணுவீராக. இந்த நாள் எங்க சபையில ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாள்ல தொடப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொன்னது போல இந்த நாள தாசரை மறைச்சு வெளிப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடட்டும் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்புவேன் என்று சொன்னேன் அப்பா. வார்த்தையை அனுப்பி மரித்து போன லாசரை கொண்டு வந்த தேவன் அப்பா. இந்த நாள ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்தோடு வருகிறார்களோ கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்குரிய ரேமா வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள்
தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். எல்லா கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்தெந்த பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, பலவீனத்தோடு கடந்து வருகிறார்களோ, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக தகப்பனே. இயேசுவே சோதரப்பா, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாகும் என்று சொன்னது போல ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே சோதர வெவ்வேறு எண்ணங்களோடு கடந்து வரலாம் ஆண்டவரே. ஆனா ஆலயத்தில் இருந்து வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலுக்குள்ளோ இயேசு நீர் பிறந்திருப்பீராக தகப்பனே. விசுவாசம் பிறந்திருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்காக வைராகியம் பிறந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் புதுப்பிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளம் கூட வெறுமையாய் திரும்ப கூடாது அப்பா. ஒரு ஆத்மா கூட வெறுமையாய் திரும்ப கூடாது. உம்முடைய ஆவியை அனுப்பி ஜெபிக்கிறோம். பலிபீடத்திலிருந்து அக்கினி வெளிப்படட்டும். சபை முழுவதும் உலாவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக அப்பா. இதனால நீர் தொட்டு நீர் வெளிப்பட போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீர் உடை தருவீராக அப்பா. ஆண்டவரே கிழக்கிற்கும் தூர் மேற்கில் இருந்து வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே வடக்கிலும் தெற்கில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே சோதரப்பா, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படுவராக தகப்பனே. உம்முடைய அபிஷேக நதி ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல தகப்பனே, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே. இதனால் ஆராதனிக்கிற வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தர் விடுவித்து மகிமைப்படுத்திக் கொள்ளப்பா. பயன்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக உம்முடைய தாசரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசரை கர்த்தர் மறைச்சு வெளிப்படுவீராக தகப்பனே. எல்லா சோர்வுகள் விலகட்டும். எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அன்பின் பிதாவே, மீண்டும் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், தெய்வ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீ கடந்து வரும்படியாய், உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை போஷித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிக மகிமை இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை வேளையிலே நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் கடைசி காலங்கள், இந்த கடைசி காலங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பயணத்தில் மிகவும் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னுமாய் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாய் சொல்ல வேண்டுமானால், திருமணமான புதிதான காலத்தில் கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். உலகத்தில் எல்லாத்தையும் வெறுப்பாங்க. பெற்றோர்கள் எனக்கு வேண்டாம், ஆஸ்திகள் எனக்கு வேண்டாம், அழகு எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ அதற்காக அப்படி என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஓடுவார்கள் இல்லையா? அப்படிதான் வாழ்க்கை பயணம். ஒரு 2 குழந்தை பிறக்கட்டுமே, அந்த 2 குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? கணவன் மீது காட்டுற அன்பை மாற்றி பிள்ளையின் மீது காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் சாப்பிட்டாரா இல்லையா தெரியாது. அதற்கு முன்னாடி எப்படி இருக்கும்? கணவன் சாப்பிட்டா தான் மனைவி சாப்பிட்றது. கணவன் சாப்பிடலன்னா மனைவி சாப்பிட மாட்டாங்க. மனைவி சாப்பிட்டாலான்னு பார்த்துட்டு தான் கணவன் சந்தோஷப்படுவான். ஆனால் குழந்தை பிறந்த உடனே குழந்தையின் மீது அந்த பார்வை திரும்பிடும். கணவன் சாப்பிட்டாரா தூங்கினாரா தெரியாது, கவனிப்பதே கிடையாது இல்லையா? மனைவி எப்படி இருக்கிறாங்க தெரியாது, கவனிக்கிறது கிடையாது பிள்ளைங்களுக்காக. இப்படி ஓடும் பொழுது வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சமாதானத்தை இழந்துரும். அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதான்னு சொன்னால் இருக்காது. அந்த குடும்பத்தினுடைய ஒரு குறிக்கோள், எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள் இதையெல்லாம் நிறைவேற்ற முடிகிறதா என்று சொன்னால் இருக்காது, நிறைவேற்ற முடியாது. துவக்கத்தில் பலவிதமான கற்பனைகளோடு வாழ்வை துவங்கியவர்கள்
குழந்தை பிறந்த உடனே கவனத்தை பிள்ளையின் மீது காண்பித்து கணவனை வெறுக்கிறவங்களா மனைவிகளை வெறுக்கிறவர்களாய் மாறி விடுவார்கள். இது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய காரியமாய் மாறி விடுகிறது. அந்த குடும்பம் முழுமை பெறாது, அது முழுமை பெறாது. இப்படிதான் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதிதான காலத்தில் நீங்கள் நீங்களே அப்படி திரும்பி பாருங்களேன். ஜெபிக்காம நாம் எந்த நாளும் இருந்ததே கிடையாது. வேதம் வாசிக்காம நாம் இருந்ததே கிடையாது. ஜெபிக்காம இருந்தது இல்லை, வேதம் வாசிக்காம இருந்தது இல்லை, இல்லையா? யார் என்ன கூப்பிட்டாலும் சரி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது தான் ஆவிக்குரிய காரியமா முழுமையா தன்னை இணைச்சுக்கணும். உலகெல்லாம் அப்புறமேட்டு, கடவுளுடைய காரியமா உடனே இணைத்துக்கொள், ஓடு, பிரயாசப்படு, அப்படியே தன்னை இணைத்து கொண்டு ஓடும். ஆனால் ஒரு அபிஷேகம் கிடைத்து விட்டது, வரங்கள் கிடைத்து விட்டது, அல்லது ஊழியம் செய்ய துவங்கி விட்டோம் அப்படி என்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு பாருங்க. வேதம் வாசிக்கிற நேரம் இருக்குதா? நேரத்தை கொடுக்கிறோமா? இல்லை. ஒரு ஆத்தும பாரம் இருக்குதா? இல்லை. ஆத்தும அறுவடை நம்முடைய நோக்கமா இருக்குதா? இல்லை. இதனால என்ன நடக்குது என்று சொன்னால் ஆவிக்குரிய பயணம் வெற்றி உள்ளதாய் காணப்படாமல் போகிறது. ஆவிக்குரிய பயணம் முழுமை பெறாததாய் போகிறது. ஆவிக்குரிய பயணத்தினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகிறது. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? சும்மா உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல, சும்மா உங்களுக்கு வரங்களை கொடுக்கல, சும்மா உங்களை தெரிந்து கொள்ளல. எத்தனையோ பேர் உண்டு, அவர்கள் மத்தியிலே என்னை என் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு மட்டும்தான் பேசினார், என்னதான் தொட்டார், அழிந்து போகிற என்னுடைய வாழ்வை தான் மாற்றினார். ஏன்? எதற்கு இந்த மாற்றம்? எதற்காக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டது? ஏதோ ஒரு அபிஷேகம் பெறும் வரை அந்த நோக்கம் எப்படின்னா நிறைவேறணும், இல்லை ஒரு ஊழியம் செய்யும் வரை, வரங்கள் கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம இணைத்துக் கொள்ளுகிற காரியத்தில், கடவுள் இடத்துல, வேதத்திலே எப்பவுமே இருப்போம். வேத வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், எப்பவுமே தேவனை துதித்து கொண்டே நடப்போம். ஆனா இன்னைக்கு அதை கிடைச்ச உடனே, ஒரு அபிஷேகம் கிடைச்ச உடனே, ஒரு வரம் கிடைச்ச உடனே, அல்லது ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே, அல்லது சத்தியம் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு ஜெபிக்கிறத விட்டுட்டோம், வேதம் வாசிக்கிறத விட்டுட்டோம், ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறதை விட்டுட்டோம். ஊழியம் செய்யும் போது ஆத்மாவை சந்திக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்க விட்டுட்டோமே. இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற நாம நம்முடைய கிராமத்தில் போய் சந்திக்கிறதுனால ஒரு ஆத்மா அறுவடை செய்ய முடியல. ஏன்னாக்கா தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுகளை நான் துண்டித்து கொண்டேன். அதுல ஒரு பெரிய ஒரு விரிசல் உண்டாகி விட்டது, அதுல ஒரு பெரிய பிளவு உண்டாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நாம் என்ன சொல்லுவோம்? ஊழியம் செய்யணுமே, ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக நான் ஜெபிக்க முடியாமல் போனது, வேதம் வாசிக்க முடியாம போச்சு, ஆலயத்துக்கு போக முடியாம போச்சு. பல காரணங்களை நாம் சுட்டி காண்பித்து நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இன்னைக்கு அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறோம், வரங்கள் இருக்குதுன்னு சொல்றோம்ல, இருக்கட்டும், குறை சொல்லல. வர இருக்குது, அபிஷேகம் இருக்குது, தரிசனம் பார்க்கிறோம், எல்லாம் சரி. ஆனா இன்னைக்கும் நம்ம பல இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஓடுறோம் சொல்லுங்க? நிறைவு பெறல, முழுமை பெறல. என் ஜெபம் முழுசா கேட்கப்பட்டு அதற்குரிய பதிலை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல. என் கற்பனைகள், என் கனவுகளிலே காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்வு, அந்த இடத்தை நான் இன்னும் அடையல. அந்த இடத்தை நான் அடையாததெல்லாம் எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் அங்க போனா நடக்குமா, இங்க போனா நடக்குமா, அவரை சந்தித்தா நடக்குமா? எங்க போனா நடக்காது, எங்க போனா நடக்காது. நீ கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவுகளிலே ஒரு விரிசல் வந்து விட்டாலே போதுங்க. பிள்ளையின் மீது நீ எவ்வளவு நேசிச்சு, பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீ எவ்வளவு கனவு நடக்காது. கணவன் மனைவி உறவுகளிலே நல்லா பலப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இருவரும் ஒருமித்தவர்களாய் பிள்ளையுடைய வாழ்வை குறித்து ஒரு திட்டம் தீட்டி
அந்த பிள்ளையுடைய வாழ்வை எப்படியாவது அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்கிற கனவோடு லட்சியத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் கணவன் காணுகிற விதம் ஒன்று, மனைவி ஓடுகிற விதம் ஒன்று. பிள்ளைகள் எந்த விதத்திலும் ஓட முடியாமல் நின்றுவிடும். அழைப்பு நோக்கம் நின்றுடும். தேவன் ஒரு திட்டம் வச்சுன்னு பாரு, நீ ஒரு திட்டத்தை நோக்கி ஓடுவ. எனக்கு அவர் என்னை அழைச்சாரு, இவர் எனக்கு பேசினாரு, இது நல்லா இருக்குது ஒண்ணு. மனிதன் சத்தத்தை கேட்டு ஓடுவோம், கள்ள தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுவோம். மற்றொரு புறத்தில் ஆண்டவர் அழைப்பு நோக்கம் ஒன்று இருக்கும். ஆனா அந்த அழைப்பு நோக்கம் நமக்குள் நிறைவேறாமல் போய்விடும். காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. தேவ சமூகத்தில் நான் முட்டி போடுறதை நிறுத்திட்டேன், வேதம் வாசிக்கிறதை நிறுத்திட்டேன். தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுகளிலே ஒரு பெரிய விரிசல் உண்டாயிருக்கிறது. இதுதான் என்னை அழைத்தது நோக்கம் எனக்குள் நிறைவேற முடியாமல் போனதற்கு காரணம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 29, 30, 31வது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வருகிற காலங்கள் குறிதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களைப் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களைப் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்துடைய வேஷம் கடந்து போகிறது. அனுபவிக்கிறவன் அதை தகாத விதமாய் அனுபவித்து விடாதே. ஏனென்று சொன்னால் நாம சில சமயத்தில் தப்பா புரிந்து கொள்ளுவோம். மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போல இருன்னு சொன்னாரு, உடனே மனைவியை தள்ளிவிட சொல்லிட்டாரு என்பது அல்ல. ஆகவேதான் பவுல் நம்முடைய மனநிலைகளை புரிந்திருக்கிறபடியினால், கொரிந்து பட்டணத்தாருடைய எண்ணங்களை அவன் அறிந்திருக்கிறபடியினால், அவன் அதில் அழகாக அவன் குறிப்பிடுகிற காரியங்கள், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிச்சிடக்கூடாது. இந்த தகாத விதமான ஒரு பயணம், தகாத விதமான ஒரு பார்வை, ஒரு ஓட்டம், இந்த ஓட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய வாழ்வை தடுமாற்றத்திலே தள்ளிவிடுகிறது. இனி வருகிற காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்திலே, அழிந்து போகிற இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே நாம் இருக்க வேண்டிய பயணம் தகாத விதமாய் ஓடிவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணை, அதோடு வாழ்வதை விட்டு நான் தகாத விதமாய் நான் சாதித்து விட முடியும் என்று சொல்லி ஒரு பெண் தன் தனிமையாய் ஒரு யோசனையோடு தன் பிள்ளைகளை, கணவன் துணை இல்லாமல் தன் பிள்ளையை நான் வளர்த்து விடுவேன் என்று சொல்லி நினைப்பாள் என்று சொன்னால் முடியாது. மனைவியுடைய துணை வேண்டாம், கணவன் நானாகவே என் பிள்ளையை வளர்த்து விடுவேன் என்று சொன்னால் அது முடியாது. தகப்பன் இல்லாமல் வளர்ந்த நான் எப்படி தடுமாறினேன், எப்படி பாவத்தில் விழுந்தேன் என்பது எனக்கு தெரியும். ஒரு தாய் இல்லாமல் வாழ்ந்தவருக்கு தெரியும் தாயினுடைய அன்பு இல்லாவிட்டால் என்ன என்று சொல்லி. அப்போ அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவுகளிலே தகாத விதம் கூடிவிடக்கூடாது, ஒரு மனம் வேண்டும். இதைதான் சொல்லுகிறார். எதையும் இந்த உலகத்தை நீ அனுபவிக்கும் பொழுது, இந்த உலகத்துடைய பயணங்களில் ஆவிக்குரிய காரியங்களிலே எதையும் தகாத விதமாய் அனுபவித்து விடாதே. ஏனென்று சொன்னால் இனி வருகிற காலங்கள் பொல்லாதது. இன்னும் இருக்கிற உலகத்தில் பிள்ளைகளை பாதுகாத்து கரை சேர்க்கிற வரைக்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியல. 7 வயது பிள்ளைகளை அடக்க முடியல. 2 பிள்ளைங்க உட்காருது, நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ற முடியல. காலங்கள் பொல்லாததா இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்திலே ஒரு பிள்ளையை சரியாய் நடத்துவது விளையாட்டான காரியம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பயணத்திலும் அதே மாதிரி தான். ஆவிக்குரிய பயணத்தில் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகள் சரியா இல்லை, தகுந்ததா இல்லை, தகாததா இருந்துச்சு,
நீ எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளவு ஓடினாலும் ஒரு ஆத்மா அறுவடை செய்ய முடியாது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க முடியாது. நீ சொல்லலாம் ஒரு பாஸ்டர் அப்படி நீ சொல்லிக்கலாம். நீ சொல்லலாம் நான் கூட ஒரு ஊழியக்காரன், எனக்கு 40 வருஷம் ஒரு அனுபவம் இருக்கிறது. சென்ற நாட்களிலே ஒரு தேவ மனிதன் 40 வருடம் அனுபவம் அப்படி என்று சொல்லிவிட்டு அவருடைய அனுபவத்தை அவருடைய பேச்சிலே கேவலப்படுத்தி விட்டார். 40 வருட அனுபவத்திலே தான் செய்கிற சுவிசேஷ பணியை பெரிதாக நினைத்து தேவன் என்னமோ சபை ஊழியத்தை எனக்கு கொடுக்கல, எனக்கு இப்படி ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தார். சபை ஊழியம் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுத்து போக வேண்டும் அல்ல, தவறுதலான சிந்தனை. சபை ஊழியம் என்பது ஒரு கர்ப்ப வேதனை படுகிறது. ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த ஆத்மாவை எப்படியாவது ஆண்டவரிடம் சேர வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு பாரத்தோடு ஓடுகிறது தான் சபை. சபைகளை கேவலமாய் நினைத்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் என்பது ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை அது கரை சேர்க்கிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு வேலை முடிந்து விட்டதல்ல. எப்படியாவது அந்த குழந்தை பிறந்து நடந்தா போதும்னு நினைப்பாங்க. நடக்கிற குழந்தை பள்ளிக்கு போனா போதும்னு வாங்க. பள்ளிக்கு போகிற குழந்தை கல்லூரிக்கு போனா போதும்னு நினைப்பாங்க. கல்லூரிக்கு போற குழந்தை எப்படியாவது வேலைக்கு போனா போதும். வேலைக்கு போற குழந்தைக்கு ஒரு திருமணம் செஞ்சா போதும். முடிந்ததா தகப்பன் தாயுடைய கடமை இல்ல. போன இடத்துல எப்படி வாழுகிறது, அது எப்படி இருக்கிறதோ ஆகவேதான் தலைப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு வருகிறது. தாய் அதற்கு கேர் கொடுப்பாங்க. தாயை விட வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு சபையை விட எந்த சுவிசேஷ ஊழியம் கொடுக்க முடியாது. சபைகளை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சபையா இருந்தாலும் ஒவ்வொரு சபையும் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏலியை போல இருக்கலாம் ஊழியர்கள். நீங்கள் பார்த்த ஊழியர்கள் ஏலியை போல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். அந்த சபையிலே தேவ சத்தத்துக்கும் மனுஷ சத்தத்துக்கும் வித்தியாசத்தை என் ஆண்டவர் அந்த ஏலியின் மூலமாய் காண்பித்தார். மறந்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணம் என்பது ஏன் இந்த தடுமாற்றம் என்று சொன்னால், தேவனுக்கும் எனக்கு ஒரு பிரிவு உண்டாகிவிட்டது. தேவனுக்கும் எனக்கு ஒரு விரிசல் உண்டாகிவிட்டது. இதனால தான் அந்த புரிதல் இல்லை, அந்த ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையா ஓடுங்க. தேவனுடைய வருகையின் காலம், ஆவிக்குரிய பயணத்தை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 15வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார்? நிர்வாணியாய் ஓட்டியது. மறந்து விடாதீங்க, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளை நிர்வாணிகளாய் ஓட்டியது. இப்படிப்பட்ட காலத்துல தான் நாம இருக்கிறோம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நான் வாழுற வாழ்க்கை, என் பிள்ளைகளே கரை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டங்க. பிள்ளைகளை ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளை ஈன்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு அது நன்றாக தெரியும். ரொம்ப கடினமான ஒரு பயணம். குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கடினம். மனைவியை சந்தோஷப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும். ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் பிள்ளைகளை நிலைநிறுத்த வேண்டும். அவ்வளோ கடினமானது. அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப கடினம். அப்படிதான் ஆவிக்குரிய பயணத்திலும் அந்த பொல்லாத ஆவி, பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யார்? இன்னைக்கு அசுத்த ஆவிகள் அப்படிதான். சத்தியத்தை அறியாதவனுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் போ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாட்சியா நிக்கணும். அபிஷேகம் பெறது பெருசு இல்ல, வரங்கள் பெற்றது பெருசு இல்ல, நீங்க செய்கிற ஊழியம் பெருசு இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் வாழற வாழ்க்கை பெருசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் ஆவிக்குரிய வாழ்வு எப்படி நிலைநிறுத்தப்படுகிறது அதுதான் பெருசு. இப்படிப்பட்ட ஊழியங்கள், இப்படிப்பட்ட சபைகள், இப்படிப்பட்ட விசுவாசிகள், இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான ஒரு கூட்டம், இவர்களுக்கு முன்பாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை நான் நிறுத்தி காண்பிக்கணும். அதுதான் வேணும், அதுதான் வேணும். எந்த நிலையாக இருந்தாலும் நான் வாழ்ந்து காட்டணும். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டணும். என் ஆவிக்குரிய பயணத்தில் பல பாடுகள் இருக்குதுங்க, உபத்திரவங்கள் இருக்குதுங்க. அது மத்தியில ஊழியம்.
பவுல் நிறைவேற்றினான், மறந்து விடாதீர்கள். அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 19வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. என்ன வேண்டுமா? அஸ்திபாரம் உறுதியா வேணும், ஃபவுண்டேஷன் நல்லா வேணுங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு குழந்தையை பெத்துட்டு, அஸ்திபாரம் உறுதியா வேணும். உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அஸ்திபாரம் உறுதியா வேணும். எவ்வளவுதான் வரத்தை பெற்று எவ்வளவு பெரிய ஊழியங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சபையை நீ கட்டி இருந்தாலும், எவ்வளவு நிலையில இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு சபைகளை குறித்து ஏளனமாய் நினைத்து விட வேண்டாம். சபையில தசமபாகம் வாங்கப்படுகிறது, சபைகளிலே காணிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் காணிக்கை கிடையாது, தசமபாகம் கிடையாது. சபையை காட்டிலும் சுவிசேஷ ஊழியரிடம் கோடி கோடியான பணம். அன்று சுவிசேஷ ஊழியம் செய்த பவுல் என்ன செய்கிறான்? பேதுரு என்ன செய்கிறான்? வெள்ளியும் இல்லை என்கிட்ட, பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை மட்டும்தான் வைத்துக் கொண்டு ஓடினார்கள். இன்று பணத்தை வைத்துக் கொண்டு தான் ஊழியம் நடக்கிறது. நான் ஊழியங்களை குற்றப்படுத்தவில்லை. இந்த காலத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் என்பதை மறந்து போயிருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கடைசி காலம் இது. இந்த கடைசி காலத்தில் தீமோத்தேயு சொல்லுகிறான், உன் அஸ்திபாரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் இடறி விழுகிறோம்? அழைப்பு பெற்றவன் ஏன் இடறி விழுகிறான்? தேவனுடைய அன்பை ருசித்தவன் ஏன் இடறி விடுகிறான்? ஏன் பாதையை மாறி போகிறான்? அஸ்திபாரம் உறுதி இல்லை. சின்ன காற்றடித்தால் விழுந்து போகிறது, மழை பெய்தால் சரிந்து போகிறது வீடு. காரணம் என்ன? சரியா ஃபவுண்டேஷன் இல்லை. சென்ற நாட்களில் சென்னை பகுதியில் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், அந்த பகுதியிலே தொலைக்காட்சியிலே நான் செய்தியிலே நான் பார்த்தது, ஒரு வீடு கட்டுவதற்காக அருகாமையிலே மற்றொருவர் அவருடைய இடத்துல வீடு கட்டுவதற்காக ஜேசிபி வைத்து நோண்டினார். அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக சரிந்து விட்டது. அந்த வீட்டை அவர் தொடவில்லை, அந்த வீட்டுடைய அஸ்திபாரத்தை இவர்கள் தொடவே இல்லை. இந்த இடத்துல நோண்டணும்னா அந்த வீடு விழுந்து போகிறது, ஒரு பெரிய ஒரு மாடி கட்டிடம். காரணம் என்னன்னு சொன்னா அஸ்திபாரம் சரியில்லை. இன்னைக்கு நாம பெரிய பெரிய ஊழியங்களை கட்டி விடுகிறோம், பெரிய பெரிய ஊழியங்களை நம்ம இணைத்துக் கொள்கிறோம். அஸ்திவாரம் சரியில்லை, இங்க நோண்டனா அங்க விழுது, எங்கோ நோண்டனா எங்கோ இன்னொரு இடத்துல விழுது, சரியுது. அதனால பவுல் சொல்றான், உன் அஸ்திவாரம் உறுதியா வேணும். இப்படிப்பட்ட காலத்தில் பவுலும் தெரியும், எனக்கு இயேசுவும் தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்கிற அந்த காலத்தில் என் அஸ்திவாரம் உறுதியாய் வேண்டும். மறந்து போயிட்டோம், என்னுடைய அஸ்திபாரத்தை பார்க்கறதுல மறந்து போயிட்டோம். கண்ணுக்கு தெரியுது மட்டும் தான் நமக்கு வேணும். வீடு அழகாக வர்ணம் பூசுகிறோம், அழகா ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அஸ்திபாரம் பூமிக்குள்ளதான் யார் பார்க்க போறான்? என் வீட்டுக்கு வருகிற விருந்தாளி எல்லாம் வீட்டை தான் பார்க்க போகிறார்கள். ஓ, வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்லி ஒருவர் கட்டுவார் என்று சொன்னால் அந்த வீடு நிற்குமா? நிற்காது. ஆவிக்குரிய வாழ்வும் அப்படிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில மண்ணுள்ளே புதைந்திருக்கிற அந்த அஸ்திபாரம் எனக்கு எதற்கு? யாருக்கும் தெரியாமல் நான் முட்டி போட்டு தேவனோடு உறவாடுகிற காரியம் எனக்கு என்னத்திற்கு? 4 பேர் முன்னாடி கை தட்டிட்டு போயிடுறேன், 4 பேர் முன்னாடி நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன், அதுதான் பெருசா நினைக்கிறோம். எங்கோ நோண்டுனா இந்த பில்டிங் ஆடுது, எங்கோ நோண்டுனா இந்த பில்டிங் ஆடுது. காரணம் அஸ்திபாரம் சரியில்லை. அதுதான் பவுல் சொல்லுகிறார், உன் அஸ்திபாரம் சரியில்லை, அதை உறுதிப்படுத்து, அதை நிலைநிறுத்து, அதை நீ காத்துக்கொள். அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அதை காத்து அது மீது கவனம் இருக்கட்டும். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கட்டும், அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அஸ்திபாரம் நிலைத்திருக்கணுங்க. அதான் 2 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பை உங்களை தெரிந்து கொள்வதே உறுதியாக்குங்க. பேதுரு என்ன சொல்லுகிறார்? உன் அழைப்பு மேல, அதான் அஸ்திபாரம். அழைப்பு மேல, அழைப்பு உறுதியா இருக்கணும், உன் அழைப்பு உறுதியா இருக்கணும். அவர் அதான் சொல்லுகிறார், உன் அழைப்பு உன்னை தெரிந்து கொண்டு அது உறுதியா இருக்கணும். தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுல உறுதியாயிரு, உறுதியாயிரு. திருமணம் ஆகிற புதுதில் ஆலயத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுவார்கள், இல்லை உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். என்ன நடந்தாலும்
உலகமே அழிந்தாலும் நான் இவளை மறக்க மாட்டேன், இவனை மறக்க மாட்டேன். இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே புருஷனுக்கு தோசை சுட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா? பிள்ளைகளை இப்ப கவனிப்பான். புருஷன் என்ன நோய்வாய்ப்பட்டா கூட என்னான்னு கேட்க மாட்டான். ஆவிக்குரிய பயணத்திலும் அப்படிதான். ஆவிக்குரிய பயணத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. நல்ல ஊழியரும் செய்கிறோம், நல்ல வரங்களை பெற்று நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறோம். என்ன பயன்? யாருக்கு பயன்? உன் அபிஷேகத்தால் யாருக்கு பயன்? நீ செய்கிற ஊழியத்தினால் யாருக்கு பயன்? சபையில் ஆயிரமாய் ஜனம் வரலாம், யாருக்கு பயன்? ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டானா? ஒரு பாவி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதா? ஒரு பாவி கர்த்தருடைய பாதையில் நடந்துச்சா? இல்ல, வராது, முடியாது. உன்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்க. உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அது உறுதி வேணும், அழைப்புள்ள ஒரு கவனம் வேண்டும். உன்னை தெரிந்து கொண்டார், அதுல கவனம் வேணும். இது என் புருஷன் என்ற எண்ணம் வேணும். தமிழ்ல ஒரு வாய் வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, தாலியை தொட்டு பார்க்கும்போது தான் புருஷன் ஞாபகம் வருமா. அது மாதிரி ஆவிக்குரிய பயணத்தில் நமக்கு எப்பொழுது ஆண்டவர் ஞாபகத்துக்கு வருவார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ள நுழையணும், நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் எழும்பணும். அப்போதான் ஐயோ பாஸ்டர் நல்லா நான் ஜெபிக்கக்கூடியவன், பாஸ்டர் எனக்கு வரலாம் இருக்குது, நாங்க ஆவிக்குரிய சபை, ஆனா ஏன் இது போக மாட்டுது? உன் அஸ்திவாரம் சரியில்லை, உன் ஃபவுண்டேஷன் சரியில்லை, உன் அழைப்புல கவனம் இல்லை. அப்பதான் உனக்கு உன் அபிஷேகம் ஞாபகத்துக்கு வருதா? அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? அது வரைக்கும் வராது உனக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்தினுடைய நிலை இதுதாங்க. இந்த காலத்துக்கு நான் எப்படி இருக்கணும்? இந்த ஆவிக்குரிய பயணத்தில், இந்த காலத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு எதை நோக்கி இருக்கிறது? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையான பயணமா இருக்கணும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்கு ஆகையால் சகோதரரே, உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடற மாட்டீர்கள். கவனம் அழைப்பு மேல தெரிந்து கொண்டது மேல இருந்தா நீ இடறவே மாட்ட. பவுலையும் தெரியும், எனக்கு சீலாவையும் தெரியும், நீ யார்றான்? இயேசுவையும் தெரியும், எல்லாரையும் தெரியும், உன்னை யார்றான்? பேச முடியல நம்மளால. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு எதனா செஞ்சிச்சுன்னா பேச முடியுதா? முடியுமா? சகோதரனே சகோதரியே, முடியுமா? இல்ல. உடனே எந்த ஊழியக்காரனை தேடலாம்? அப்போ உனக்குள்ள இருக்கிற வரம் என்ன? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன? இத்தனை நாள் ஆவில நிரம்பி ஜெபிச்சு அது என்ன? என்னாச்சு? உறுதி இல்ல, அஸ்திவாரம் இல்ல. அதனால பவுல் சொல்றார், நீ ஜாக்கிரதையாயிரு. உன் அழைப்பு மீது கவனம் இருக்கட்டும், உன்னை தெரிந்து கொள்ளும் மீது கவனம் இருக்கட்டும். அப்படி கவனம் இருந்தா நீ ஒரு காலம் இடறவே மாட்ட. யார உன்னை தொட முடியாது. காலடி மண் எடுத்துன்னு போட்டோம், தலைமுடி எடுத்துன்னு போட்டோம், என்ன வேணா எடுத்துன்னு போய் மாந்திரகம் செய்ய சொல்ல, அவன் சொல்லணும், ஓ இவர்களோடு இருக்கிற ஆவியானவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவன் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாமும் சொல்லிக்கிறோம், நான் யார் தெரியுமான்னு. நீ யாரா இருந்தா என்ன? நீ எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் ஊழியம் தெரிஞ்சிடுச்ச, வேதனையா இருக்குதுல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணம் இது. ஆவிக்குரிய பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதை வேண்டும், கவனம் வேண்டும். மறந்துடாதீங்க. கவனத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கவனம் இல்லாம உங்களுடைய வாழ்வை நகர்த்தி விடாதீங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரத்திலே 6, 7வது வசனங்களை வாசிப்போம். 6, 7, 8வது வசனங்களை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைகளை போல அதற்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்திலே ஏதாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையில் நிற்க முடியாது. நிலையற்றவனா இருப்ப. எதனா கர்த்தரிடத்தில் பெற நான் மட்டும் நினைச்சிடாத. இந்த உறுதி இல்லைனாக்கா உன் அபிஷேகத்தை வச்சு, உன் வரங்களை வச்சு, நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை அதை வச்சு கர்த்தரிடத்தில் எதனா பெறலாம் என்று
நினைக்காத. பரிசுத்த வேதம் அதுதான் சொல்லுது. நினைக்காத. இந்த உறுதி இல்லாம, உனக்கும் தேவனுக்கு இருக்கிற அஸ்திபாரம் சரியா இல்லாம கர்த்தரிடத்துல பெற்றெல்லாம் நினைக்காத. பெறவே முடியாது. நான் சேலஞ்சு பண்றேங்க, நீங்க பெறவே முடியாது. உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகள்ல நீ தனி ஜெபம் ஜெபிக்காம, தேவ சமூகத்தில் அமர்ந்திராம, வேதத்தை வாசிக்காம, நீ ஒரு ஆவிக்குரிய சபை என்றும் ஆவிக்குரியவர்களை சந்திக்கிறவனா இருந்தோம் ஒரே ஒரு காரியத்தை நகர்த்த முடியாது என்பதை மறந்துடாத. ஒரு காரியத்தை நகர்த்த முடியாதுங்க. ஒரு காரியத்தை நீங்க செய்ய முடியாது, மறந்துடாதீங்க. காற்றினால் அலைகளை போல அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம். அலைப்பாய மனசு அவ்வளவுதான், அலைப்பாய்கிறதா மாறிடும். இன்னைக்கு அலைப்பாயுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு இப்படிதான். அலைந்து முழுமை பெறல, முழுமையை அனுபவிக்க முடியல. ஆவிக்குரியவர்கள் வர இருக்குது, அபிஷேகம் இருக்குது, தாளந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, நீ ஆவிக்குரிய சத்தியம் தெரியும், சரி, எல்லாம் இருக்குது. எது முழுமை பெற்றுச்சு? சமாதானம் சந்தோஷம் கிடைச்சிச்சா? இல்ல. படுத்தா தூக்கம் வருதா? இல்ல. ஜெபித்தா ஒரு காரியம் நடக்குதா? இல்ல. ஆனா நம்மள ஆவிக்குரியவர்கள், எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது இல்லையா? நான் படிச்சிருக்கிறேன். கணவன் யார் தெரியுமா? என் மனைவி யார் தெரியுமா? யாரா இருந்தாலும் உனக்கும் மனைவிக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு நிற்குது. பிள்ளைய நீ டாக்டர் ஆக்க முடியல, இன்ஜினியர் ஆக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வந்து விட்டாலே பிள்ளைகளை ஒரு நல்ல நிலையில் அமர்த்த முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதே தான் ஆவிக்குரிய காரியத்திலையும். நீ எவ்வளவுதான் நீ கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரோடு நெருங்கி, அப்பா நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, சபையில நான் தான் தூண் எல்லாம் சொல்றோம். ஒரு வரம் கிடைச்ச உடனே, ஏன் ஒரு திருமணம் ஆன உடனே அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஜெபம் முடிஞ்சிடுச்சு. எங்க இருக்குன்னு தெரியாது. வேத வாசிப்பு மறந்துட்டோம், ஊழியத்தை மறந்துட்டோம், அர்ப்பணிப்பு அழைப்பு எல்லாத்தையும் மறந்து குப்பை தொட்டில் போட்டுட்டோம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டோம். எதுவுமே என்கிட்ட நிலை நிற்கல. காரணம் அஸ்திபாரம் சரியில்லை. தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவுகள்ல விரிசல். என் உறவே எதுக்காக இருந்துச்சு? ஒரு பிள்ளையை பெத்துக்கிற வரைக்கும் தான் கணவன் வேணும், மனைவி வேணும். பெத்த உடனே போ, நான் என் பிள்ளைய பாரு, என் பிள்ளை என் பிள்ளை அப்படி என்று சொல்லி நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை துண்டிச்சு நிக்கிறோம். நாம என் ஊழியத்தை பார்ப்பா, நான் இப்படிலாம் செய்யறேன், ஆண்டவருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டோம், நாம உண்டாக்கிக்கிட்டோம். ஆனா பெயருக்கு மட்டும் நாம் என்ன செய்யறோம்? நான் தான் இவருடைய மனைவி, இவருடைய கணவன் அப்படின்னு சொல்லி திரிகிறோம். ஆவிக்குரிய காரியம் நாங்களாம் யார் தெரியுமா? என்ன பயனுங்க? யாருக்கு என்ன? சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்வு அப்படிதான் இருக்குது. அவ்வளவு வரம் பெற்றவங்க நிறைய இருக்கிறீங்க. சபைகள்ல வரம் பெற்ற இல்லாதவங்களே கிடையாது. வரம் பெற்றவங்க இல்லாத சபையே கிடையாது. அது பெண்டிகாஸ்ட் சர்ச்சா இருக்கட்டும், அது லுத்தரனா இருக்கட்டும், மெத்தடிஸ்டா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், கேத்தலிக், எந்த சர்ச்சாலும் ஆவிக்குரியவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கு பயன் சொல்லுங்களேன்? யாருக்குமே பயன் இல்லை. காரணம் என்ன? அஸ்திபாரம் சரியில்லை. அஸ்திபாரம் சரியில்லாம இருக்கிறதா காரணம். இதுதான் முக்கிய காரணங்க, வேற ஒன்று இல்லை. 2 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. உங்க உறுதியிலிருந்து விலகிடாத, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் விழுந்துராத, தந்திரத்தில் விழுந்துராத, பிள்ளைக்காக கணவன் கிட்ட சண்டை போடாத. நாளைக்கு அந்த பிள்ளை அவனுக்கு ஒரு பெண்ணு கிடைச்சோன்னா அம்மாவும் அப்பா விட்டுட்டு அவன் பாட்டு அவன் போயிடுவான். ஆனா அந்த பிள்ளைக்காக கணவன்கிட்டே நாம சண்டை போட்டு வயசான காலத்தில் அதுக்கு அப்புறமேட்டு போய் எங்க வாழ்க்கை வாழறது? ஆவிக்குரிய பயணத்தில் நல்ல பலன் இருக்கும் போது கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஓடுங்க. 2 ஆத்துமா கிடைச்சிட்டாலோ இல்ல 2 வரம் கிடைச்சிட்டாலோ 2 சத்தியம் தெரிஞ்சிட்டாக்கா ஜெபிக்கிறத விட்டுடுறோம், வேதம் வாசிக்கிறத விட்டுடுறோம். அப்புறமேட்டு அந்த ஆத்துமா என்ன செய்யுது? உன்னை விட்டு போனோயோ ஆண்டவரே, அப்புறமேட்டு என்ன பயன்? இன்னைக்கு ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குது பாத்தீங்களா? நமக்குள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியல, யார் நம்ம நடத்துறதுன்னு தெரியல. வரம் பெற்று இருக்கிற அபிஷேகம் எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது.
எல்லாம் எனக்கு இருக்குதுங்க, வரம் இருக்குது, அபிஷேகம் எல்லாம் இருக்குது. 2 பிள்ளையை நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு வீடு வாசல் இருக்குது, கார் பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா கணவனுக்கு எனக்கு இருக்கிற உறவுல விரிசல். என்ன நடக்கும்? குடும்பத்தில் உள்ள சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமா? அப்படிதான். வரம் இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது வச்சுருக்கிற, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கிற ஒரு அடையாளத்தை மார்க் 16:17-18 சொல்ற மாதிரி விசுவாசிக்கிற நடைபெறும் அடையாளம் ஒண்ணு. அந்த அடையாளம் அவ்வளோ காட்டுறாரு. ஒரு அடையாளம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன் முடியல? குடும்பம் நான் நடத்துறவன், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம். ஊழியம் செய்கிற நானே, எனக்கு ஆண்டவருக்கும் பிரிவு இருக்குது. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. ஆனா நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறேன். வேதம் வாசிக்கிறது இல்லை. நான் எங்க கிரியை செய்கிறது? நான் எங்க பிசாசை ஓட்டுறது? நான் எங்க அந்நிய பாஷை பேசுறது? நான் எங்க விஷத்தை குடிச்சாலும் அது என்ன சேதப்படுத்தாதபடி சாட்சியா வாழறது? முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய நிலை எப்படிதான் இருக்குது? தடுமாறி கொண்டிருக்கிறது. அழைப்பிலிருந்து விலகாத பிசாசுடைய தந்திரங்கள் அப்படி இருக்கிறது. மனிதனுடைய சூழ்ச்சியில் அகப்படாது. உன் அழைப்பு பார். உனக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் கூட நம்ம அபிஷேகம் பெற்றுட்டு அபிஷேகமே இல்லாத மாதிரி அங்க போனா அபிஷேகம் கிடைக்குமா? இப்ப அபிஷேகம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. சத்தியம் தெரியாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. நான் போற சபை ஆவிக்குரிய சபை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. என் சபை என்ன சரியா நடத்தல டிக்ளேர் பண்ணிட்டு போயிடு. என் புருஷன் சரியா வாழல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடு. என்ன வாழறோம்? என் ஆவிக்குரிய நல்ல பத்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய நிலை இப்படிதான் இருக்கு. ஆண்டவரோடு இருக்கிற உறவுகளை பிரிச்சு வச்சுட்டு ஜெபிக்காம வேதம் வாசிக்காம வேற ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுன்னு இருக்கிறோம். விட்டுடுங்க, தேவனை விட்டுடுங்க, போங்க, பாவிகளா வாழுங்க. தேவனிடத்துல வந்துட்டியா, தேவனோடு இரு, தேவன் சொல்ற மாதிரி நட. ஆனா கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி இல்லாம இவன் இருக்கவே மாட்டான். அவன் கண்ணில் செய்கை பண்ணுவான், அவன் உடனே கீழ்ப்படிவான். அவன் கண்ணில் செய்கை பண்ணா இவன் கீழ்ப்படிவான். பார்க்கும் போது என்னடா அப்படி வாழறாங்கன்னு 2 பிள்ளை பார்க்கணும், அவ்வளவுதான், சரியா போச்சு. அவ்வளவுதான். 2 பேருக்குள்ள பிரிவினை ஏன் வருது சொல்லுங்க? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து பேசுறது இல்லை, குடும்பத்தை குறித்து டிஸ்கஸ் பண்றது இல்லை. புள்ளையே பார்க்கணும். ஐயோ என் புள்ள கவனிக்கிறதே கவனம், ஐயோ ஜபிக்கிறதே ஊழியம் போதே, ஐயோ பாஸ்ட் அதை சொல்லிட்டாரு அங்க ஓடணுமே. ஜபிக்கிறத விட்டுட்டோம், வேதம் வாசிக்கிறத விட்டுட்டோம். ஜபத்தையும் வேதத்தையும் விட்டுட்டு நம்ம ஊழியத்தை கணக்கு காமிச்சிருந்தாக்கா, துவக்கத்துல நீ ஏசாமி ஏற்றுக்கொண்டல்ல, அந்த ஏற்றுக்கொண்ட புதிதுல ஆண்டவர் அப்படி ஒரு சிக்னல் காட்டக்கூடாது. உடனே இந்த இடத்துல கதற ஆரம்பிப்போம், ஜெபிப்போம், கதறுவோம், ஐயோ ஆண்டவரே உமக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நாம இன்னைக்கு எவ்வளோ சத்தியம் வாய்க்கிடிய கத்தனாலும் ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டோம், மனமாற மாட்டோம், நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ள மாட்டோம், அந்த தீமையிலிருந்து வெளியே வர மாட்டோம். ஐயோ ஊழியம் செய்யணும், முட்டி போட்டாதானே நீ விலகுவ. மனமாற்றம் எங்கு வரும்? அவர் சமூகத்தில் முட்டி போட்டாதான். நாம முட்டி போடுறது இல்லையே, ஜபிக்கிறது இல்லையே. கொஞ்சமாவது மனமாற்றத்துக்குள்ள நீங்க வாங்க, கொஞ்சமா தேவ சமூகத்தில் முட்டி போட பழகி கொள்ளுங்க. முட்டி போட்டு ஜபிக்கணுங்க. நாம ஜபிக்கிறது இல்லை. அதான் 1 பேதுரு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 8-9வது வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியாயிரு, விழித்திரு, ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் வகை தேடின்னு இருக்கிறான். இப்படிப்பட்ட காலத்துல உலகம் பார்த்துன்னு இருக்குது. இன்னுமா நீங்க புரியுற மாதிரியே சொல்லின்னு வரேன் நான். நீங்க புரியுற மாதிரியே உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். உலகம் பார்த்துருக்குது. இந்த குடும்பம் எப்போ அழியுது? நிறைய குடும்பத்தை நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்கல. இவன் எப்போ தாங்க மாட்டான், அவ்வளோதான், அழிஞ்சிருவாங்க. எப்போ காத்திருக்கு, அவங்களுடைய பார்வைலாம் அப்படி தான் இருக்குது. நாம 2 கண்ணில் பார்த்தா நம்மளை 2000 கண்ணு வாட்ச் பண்ணுக்குது. எப்போ இவன் அழிவான்? புருஷன் பொண்டாட்டி ஏதாவது ஒரு காரியங்களை ஆக்ரோஷமாய் ஆலோசனை பண்ணியிருந்தா கூட பத்தியா சண்டை வந்துடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுற மாதிரி. பிசாசு எப்போ கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்து நிற்கலாம், எப்போ விழுங்கலாம். நாம இடம் கொடுத்துட்டோமே. ஜெபிக்கிறவங்களா இருந்தாக்கா புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுவாங்களா? ஜெபிக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்களுக்குள்ள தேவனுக்கு அவங்களுக்கு பிரிவே இருக்காது. அந்த ஊழியம் ஊழியமாக இருக்கும். அந்த ஊழியத்தில் தேவன் மகிமைப்படுவார். அந்த ஊழியத்தில் ஆத்தும அறுவடை ஆகும்.
அந்த ஊழியத்திலிருந்து ஊழியங்கள் எழும்பும். அதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே, உங்களிடத்தில் உங்கள் சகோதரரிடத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று, இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பாடுகள் வருகிறதுங்க. தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தியோடு ஓடுங்க. ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன? தெளிந்த புத்தி இல்லை. சபை மாறினா கேட்பாராம், பாஸ்டர் மாத்திட்டா கேட்பாராம். எனக்கு தெளிந்த புத்தி இருந்தாலும் கேட்பாரு. எனக்கு தெளிந்த புத்தி கிடையாது. ஆனா நான் சபையை மாத்திடுவேன், நான் பாஸ்டரை மாத்திடுவேன். இங்க ஓடு, அங்க ஓடு, எல்லாத்துலயும் ஓடு. அப்ப கிடைச்சிச்சா? ஜெபத்தை கேட்டாரா? சரி நீ போயிட்டு வந்த, முட்டி போடு. ஒரு ஜெபத்தில் ஒரு கிரியை காமி முடியாது. சபை ஊழியன்றது அதுதாங்க. நாம நினைக்கிறேன் சபை ஊழியம் ஒரு நாள் வந்து பிரசங்கியார் கை தட்டிட்டு போயிடுவாரு. சுவிசேஷ ஊழியம் கையை தட்டிட்டு அவர் கோடி கோடியா சம்பாதின்னு கோபுரங்களை கட்டின்னு அவங்க போயிடுவாங்க. சபை அப்படி கிடையாது. சபை அப்படி கிடையாது. சபையில குடும்பத்தை போல ஒரு சபை. மோசே செய்தது ஒரு சபா ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அந்த சபையில் இருக்கிற மொத்த ஜனங்களை காணான் சேர்க்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இருந்தான். அதுல முறுமுறுக்கிறவர் தான் இல்லையா, அவனுக்கு விரோதமாக சதி திட்டுறவன், அவனுக்கு விரோதமாக உபவாசம் இருந்தவன், எல்லா கூட்டம் எல்லாரையும் நடத்தி கொண்டு போனான். எனக்கு 6 புள்ள இருக்குது. ஒன்னு குடிக்குது, ஒன்னு திருடுது, ஒன்னு விபச்சாரம் செய்யுது. இப்படி 6 புள்ள 6 விதமா இருக்கும். 6ஐயும் அந்த பெற்றோர்கள் கரைச்சா பார்ப்பாங்க. அதான் குடும்பம். அப்படிதான் சபை. சபையை அற்பமா எண்ணிடாதீங்க. மாமா வருவாரு, இன்னைக்கு ஒரு கேக் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு கொடுத்துட்டு போயினே இருப்பாரு. படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லை, போய் கேட்டு பாரு. ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது, பாஸ்டர் போய் நில்ல ஊழியக்காரர்கிட்ட, கை தட்டு பேச ஜபத்தை பண்ணி பேயை ஓட்டிட்டு உடனே அதை டிவியில் போட்டு அதையும் காசாக்கிடுவாரு. தெரியுங்களா உங்களுக்கு? அறிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய பயணத்தை குறித்து. தெளிந்த புத்தி உள்ளாராயிருங்க. விசுவாசத்தில் உறுதி வேணும். அவன் எப்பொழுது யாரை விழுத்தல அவன் காத்து கொண்டு இருக்கிறான். காத்து கொண்டு இருக்கிறான். எப்போ விழுத்தல அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அதை அறிந்து கொள்ளணும். பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு நாம் பயணிக்கணும். அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. விடுதலை எங்க? ஆவியானவர் கையில். ஆவியான கையில தான் விடுதலை. விடுதலை எங்க? ஆவியான கையில. குடும்பம் நல்லா நடக்கணும் யார் கையில் இருக்குது? வாழ்க்கை துணை கையில், புருஷன் கையில் இருக்குது, மனைவி கையில் இருக்குது. குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னாக்கா, அப்போ என் ஆவிக்குரிய வாழ்வு சந்தோஷமா இருக்கணும், அழைப்பின் நோக்கம் நிறைவேறணும், என்ன செய்யணும்? ஆவியானவர் சொன்ன வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ, அந்த ஆவியானவர் எனக்கு வேணும். எங்கோ யார்கிட்ட இருக்கிற ஆவியானவர் நான் போய் சந்திக்கிறது இல்லை. அவர்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார். அவர் பேச அந்த ஆவியான் எனக்குள்ள வேணும், எனக்கு விடுதலை. ஆவியானவர் எங்க அங்கு விடுதலை, அந்த ஆவியான் எனக்குள்ள வேணும். அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறணும். ஆவியின் அபிஷேகம் எங்க இருக்குது அங்க ஓடுறதில்ல, அந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். இந்த வாஞ்ச வேணும். புருஷனை விட்டு கொடுத்துருமா? மனைவி விட்டு கொடுப்போமா? தேவனை விட்டு கொடுக்க கூடாது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி விட்டுடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஆவியான உங்களோடு இருக்கிறார் இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னோடு தான் இருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்னைக்கு விழுந்துட்டு இருப்போம், அழிஞ்சிட்டு இருப்போம். ஆவியை நமக்குள்ள நடத்திட்டு இருக்கிறார். நீங்களா உணர்றீங்களான்னு தெரியாது. ஆவியான நம்ம நடத்துறார். நடத்தலாம் நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆவியானவர் நம்ம நடத்துறார். இதை உணருங்க. அந்த ஆவியானவர் எங்கோ அங்கதான் விடுதலை. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாம் மறந்துட்டோம். நாம இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். மாய தோற்றம் நமக்குள்ள. பிசாசு ஆதாம் ஏவாளை பார்த்தோன்னு சொல்லிச்சு, ஐயோ நீங்களா தேவர்களே போல ஆயிடுவீங்க. இருக்கிறத எங்க இருக்கிற? ஏதேன்ல இருக்கிற, தேவனோடு இருக்கிற. தேவனோடு இருந்தா நீ தேவர்கள் போலதான் இருக்கிற. இது அங்க தேவர்களை போல இல்லாத போல வேற எங்கோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறது போல பேச ஆரம்பித்தது. அப்படிதான் இன்னைக்கு நாம நினைக்கிறோம், எங்கேயோ இருக்குது பரிசுத்தம், எங்கேயோ இருக்குது. அவர் ஜெபிச்சாலும் நான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நான் ஜெபிச்சாலும் கேட்பாரு. நான் ஜெபிக்கிறது இல்ல, என்ன பரிசுத்தப்படுத்துறது இல்ல. என்ன பரிசுத்தப்படுத்தி ஜெபிச்சா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. நான் வேதம் வாசிக்கிறது, வேத வசனம் சரியா போய் கேட்கறதுக்கான வழியே அதில் தானே இருக்குது. எப்படி போய் ஜெபிக்கணும்னு கத்து கொடுக்கிறது பரிசுத்த வேதாகமம்.
அந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் மறந்துட்டேன், நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன்? யாரோ ஒரு பாஸ்டர் தொட்டா எனக்கு நடக்குமான்னு நினைக்கிறேன். எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியமாகும்? நான் படிக்கும் போது சரியா படிக்கல, நான் சர்டிபிகேட் நான் பெறல. சர்டிபிகேட் யாரோ ஒருத்தன் வச்சிருக்கிறான், அவன் கூட போனா வேலை கிடைச்சிடும் சொன்னாக்கா நம்புவோமா? கிறிஸ்தவன் நம்புறான் தெரியுமா? இவன் அபிஷேகம் இருக்குது பாரு, அதை பெற்றுக்கொள்ள மாட்டான், தேவ சபை ஜெபிக்க மாட்டான், வேத வாசிக்க மாட்டான். யாரோ ஒருத்தன் ஜெபிக்கிறான், அங்க போனா எனக்கு கிடைக்கும் நினைக்கிறான். எப்படிங்க நடக்கும்? படிச்சவனுக்கு கிடைக்குங்க, நான் படிக்காதவன். அப்போ நான் எனக்குள்ள ஆவியான இருக்கிறத உணரணும். நீங்க இல்லாத போல நினைச்சா நம்ம பாவத்தில் பிசாசு தந்திரமா ஆதாம் ஏவாள்கிட்ட பேசி, ஓ உன்னை தேவர்களை போல ஆக்கிடுவோம் வா அப்படின்னு ஓடிடுறோம். உனக்குள்ள ஆவியானவரை இல்ல, நீ அப்படியே இழந்துட்டு இருக்கிற. ஐயோ நீ ஐயோ நம்மள அப்படியே பயமுறுத்திடுது, நம்மள அப்படியே பயமுறுத்துறோம். ஐயோ உன்னால முடியாது அப்படின்னு நாமளும் அப்படியா பயந்துடுறோம். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஆதாம எங்க இருக்கிறா? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் நிர்வாணி. யார் உனக்கு சொன்னது? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், யார் உனக்கு சொன்னது? நான் உனக்காக ரத்தம் செந்தினேன், நான் உன்னோடு இருக்கிறேன். யார் சொன்னது? ஆவியான் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்கு தான் தெரியல. ஆவியான் என்னோடு இருக்கிறது நமக்கு தெரியல. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61வது அதிகாரத்திலே 1வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏசாயா என் மேல் இருக்கிறார். நான் சுவிசேஷம் சொல்ல முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அதிகாரம் செய்ய முடியும். அவர் என் மேல் இருக்கிறார் உணர்ந்தாதான் நான் செய்ய முடியும். அப்போ என்னோடு தேவன் இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னை மீட்டு இருக்கிறார் என்கிற எண்ணம் இருந்துட்டாலே என் ஊழியத்தில் வெற்றி கிடைக்கும். அப்போ நாம என்ன செய்யறோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மறந்துட்டோம். பிசாசு தந்திரமா காதுன்னு சொல்லிடுறான், வா அங்க போலாம், வா இங்க போலாம், உனக்குள்ள இல்ல தெரியுமா? நம்மள ஆமாமா என்கிட்ட இல்ல. முட்டாள், நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் வருவாரு. தண்ணி ஜெபத்துல கதவை சாத்தின்னு நீ கொஞ்ச நேரம் ஜெபி, 1 மணி நேரம் ஜெபி டெய்லி. ஆவில் நிரம்பி ஜெபி. ஆவியானவருக்குள்ள வரலனா கேளு. நாம ஜெபிக்கல மாட்டோம், அங்க போனா வந்துருமா? என்ன வந்துரும்? எந்த ஆவி வருதுன்னு தெரியாது. வேற ஏதோ ஒரு ஆவி வந்துட்டு ஆட வேண்டியதுதான். வேற ஏதோ ஒரு ஆவி வந்துட்டு நம்ம ஆட வேண்டியதுதான். இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படிதான் இருக்குது. வேதனையான ஒரு அனுபவம் இல்ல? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி பயணம் செய்யறோம் பாருங்க. சொல்றதுக்கு அருவருப்பாக்குது. என் முகத்தை பார்க்கவே கண்ணாடியில அருவருப்பா தெரியுது. ஐயா நானா இது? என் கிறிஸ்துவ வாழ்வா இப்படி இருக்குது? நானா இப்படி வாழ்ந்து நிற்கிறேன்? எனக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. நான் தான் சத்தியத்தை அறிஞ்சு இருக்கிறேன், நான் தான் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறேன். ஆனா நான் இல்லைன்னு ஓடின்னு இருக்கிறேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியம் இல்லை? அதே ஏசாயா 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஞானத்தையும் உணர்வடையும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருள் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பலத்தை அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு கொடுக்கிறாருங்க. அவர் என் மேல் தங்கி இருக்கிறார். அவர் என்னிடத்தில் நான் பெற்றிருக்கிறேன். நீ பெற்ற அவரிடத்தில் பெற்றதை பார். அது எங்கும் கிடைக்காது, அவர் கொடுக்கிறது. அது எனக்குள்ள இருக்குது. நான் ஜெபிச்சா அது கிடைக்கும். நாம ஜெபிச்சு பார்த்தது இல்லை. இன்னைக்கு எல்லா பிரசங்கம் எப்படி இருக்குனாக்கா, பாஸ்டர் தொட்டா ஜெபி அற்புதம் நடக்கும். ஓ அவர் தொட்டா நடக்கும். யார் தொட்டாலும் நடக்காது, ஏமாந்துடாதீங்க. அவருக்கே 4 கை வேணும் தொடுறதுக்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு தேவை இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் அவ்வளவு தேவை இருக்குது. அப்ப அவருக்கு யார் தொட்டு ஜெபிக்கிறது? அவங்க தனியே ஜெபம் ஜெபிக்கிற, நீ ஜெபி. தேவ ஆவியானவர் உண்மையில் வருவார். தேவன் உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நாம புரிந்து கொள்றது இல்லை. எங்க கிடைக்கும் ஓடுறது. அதன் காரணம் என்னன்னு தெரியறது இல்லை. குறையுது, ஏன் இந்த குறைவு, ஏன் இது நடக்கல, ஜெபிச்சா இது நடக்கல அப்படி நாம நினைக்கிறது இல்லை. அப்போ நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன். குடும்பத்தில் என் பிள்ளையினுடைய தேவை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கட்ட முடியல அப்படின்னு ஒன்று என்ன செய்வோம்? உடனே புருஷன்கிட்ட கேட்போம், ஏங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்ட உடனே புருஷன் எவ்வளோமா? இவ்வளோ கட்டணுமா? இந்த மாதம் இவ்வளோ கட்டிட்டு அடுத்த மாதம் மிச்சம் கட்டலான்னு சொல்லு. இல்லைங்க இப்படி பேசுகிறாங்க, சரி நான் போய் பேசுகிறேன். இப்படி ஆலோசனை செய்து அது நிலைவரப்படுத்தப்படும் இல்லையா? புருஷன்கிட்ட பேசலைன்னா ஃபீஸ் கட்ட முடியுமா? அப்பா கிட்ட கேளு, ஓய் நான் கொடுக்க மாட்டேன் போ. இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்படுது. தேவனுக்கு நமக்கு இப்படிதான் சண்டை இருக்குது. இந்த சண்டையினால அழைப்பு நிறைவேறல, உனக்கு கொடுத்த அபிஷேகம் செயல்படல, உனக்கு கொடுத்த வரங்கள் செயல்படல, எல்லாம் போயிடுச்சு.
ஒன்றும் பலன் கொடுக்க முடியல. அபிஷேகம் பற்றி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏதாவது ஒன்று என்னைக்கு நடந்தது சொல்லாதீங்க. 1ஆம் கிளாஸ்ல நான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நீ ஃபெயில் தெரியுமா? நீ 0. உன் மதிப்பெண் என்ன தெரியுமா? 0. உனக்கு பரீட்சை வச்சா உன்னால ஒரு கேள்விக்கு பதில் எழுத முடியாது. அப்போ நீ இன்னைக்கு முட்டாள். ஆனா நீ என்ன சொல்லி நிற்கிற? இப்போ நான் 1ஆம் கிளாஸ்ல இன்னைக்கோ நடந்த அற்புதத்தை இன்னைக்கு பேசுகிறேன். இன்னைக்கு உன் ஞானம் என்ன? உன் அறிவு என்ன? உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு என்ன? 0 இன்னைக்கு. ஆனா நம்மள ஆவிக்குரியவர்கள். ஓ, நாளா எவ்வளவு தெரியுமா? எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா? என்ன பயனுங்க? அதை சொல்லுங்க. யாருக்கு பயன்? என்ன பயன்? யாருக்கு பயன்? என்ன பயன்? ஒன்னும் பயன் இல்லை. யாருக்கு ஒன்னும் பயன் இல்லை. அதான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6-7 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லுகிறார், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களே அனுப்பியிருக்கிறார். கரங்களை தட்டி மயம்படுத்துங்களேன். அந்த குமாரனுடைய ஆவியை என்னுடைய இதயத்தில் அனுப்பியிருக்கிறார். அப்போ எனக்கு தேவனுக்கு பிரிவின் அங்க இருக்குதா? அப்போ நான் எங்க போனேன்? இப்போ நேரம் எங்க அப்பா கூப்பிட போக வேண்டியதுதான். ஜெபிக்கிறது போக வேண்டியதுதான். முட்டி போட வேண்டியதுதான். ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நாம இங்க ஓடணும் அங்க ஓடணும் அங்க ஓடணும் மாறிடுமா? சல்லி காசுக்கு பிரயோஜனம் வராது. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு அப்பா பிதான் அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை எனக்கு என் ஆண்டு கொடுத்துட்டார். எனக்கு அதை கொடுத்துட்டார். என் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி நீதான். நீ புத்திரனாக்கா உனக்கு தான் சுதந்திரம். நீ ஜெபிச்சா கிடைக்கும். நீ பிள்ளையா, உனக்கு நீ தேவனுடைய பிள்ளையா நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம். பிசாசு காதுலன்னு சொல்லிட்டான், வா உன்னை தேவர்களை போல ஆக்கிடுறேன். பிசாசு வந்து சேர்ந்தா நம்ம காதுல சொல்றான், நீ சரியில்லை, வா அங்க போலாம், வா இங்க போலாம். ஐயா, நான் முட்டி போட்ட ஆண்டவர் வருவார். ஐயா, நமக்கு தெரியல. சபை இல்லாதவங்க எங்க வேணா போலாம். ஆவிக்குரிய நடத்துதல் இல்லாதவங்க போறது வேற. நாம போறோம் பாருங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருக்கிற வீட்டில் பார்த்தீங்களா? ஐயோ, எங்க வீட்டுக்காரன் மோசமானவர், அந்த ஆள் சரியில்லைங்க, அவளா என்ன சரியா கவனிக்கிறது இல்லைங்க. இதுல நீங்க கண்டுபிடிச்சலாம் அவங்க 2 பேருக்கும் உள்ள. நாம் அப்படிதான் சொல்லிக்கிறோம், ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க, ஐயோ எங்கள் வீட்டில் இப்படி இருக்குதுங்க, என் பிள்ளைங்க எப்படிங்க, எனக்கு கஷ்டம் இப்படிங்க, எனக்கு பிரச்சனை இப்படிங்க. இதில் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம், ஓ தேவனுக்கு இவங்களுக்கும் இவங்க ஜெபிக்கிறது இல்லை, இவங்க வேதம் வாசிக்கிறது இல்லை. அழகாக டிக்ளேர் பண்ணிடலாம். நீங்கள் அழகாக டிக்ளேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு ஜெபிக்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, நீங்க பிள்ளையானால் நீ தான் சுதந்திரவாளின்னு சொல்றார் இல்லையா? அதே கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறார், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமதனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிரு. உனக்கு வைத்திருக்கிற உன் நிலைமையில நிலை கொண்டிரு. எனக்குன்னு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பில் நிலைச்சிரு. ஏன் உன் அழைப்பு விட்டு ஓடுற? உன் அழைப்பில் நில்லு. அழைப்பில் இருந்து கர்த்தர் இடத்துல கேளு. கொடுக்கல பரவாயில்ல, கொடுத்தாரு இல்ல. இப்ப மட்டும் இங்க கணவன் கல்யாணம் புதுசுல அப்படி கண்ணில் அப்படி காமிச்சோன்ன மனைவி உடனே கீழ்ப்படிஞ்சோம்ல. மனைவி சொன்ன உடனே கணவன் கீழ்ப்படிஞ்சோம் இல்ல. ஆண்டவர் சொன்ன உடனே ஓடி போய் ஜெபிச்சோம். தேவசம் ஜெபம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜெபிக்கிறதே கிடையாது, வேதம் தொடர்றதே இல்லை. ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லா வேலைக்காக இதெல்லாம் மூட்டை கட்டிட்டோம். வேதனையான ஒரு அனுபவம், வேதனையான ஒரு ஆவிக்குரிய அணுகுமுறை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க, வெளியே வாங்க, முழங்கால் படியிடுங்க, ஜெபியுங்க. அப்பா பிதா அழைக்கூட புத்திர சுகாத்தாவை கொடுத்தா நான் ஜெபிக்க போறேன், ஜெபியுங்க. ஏன் இன்னும் அதிலேயே இருக்கிற பாவத்தில் இருக்கிறவன்னு நினைக்கிறீங்க? நீங்க ரத்தத்தில் கழுவப்படலையா? உனக்கு விடுதலை கொடுக்கலையா? உன்னை அபிஷேகிக்கலையா? உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதிக்கலையா? எல்லாம் கொடுத்தார், ஆனா இன்னும் பாவத்தில் இருக்கிற மாதிரியே பேசுனுங்கிறது. ஜெபியுங்க, எழும்புங்க, வேதம் வாசிங்க.
ஜெபிக்கிறது வேத வாசிக்கிறதை விட்டுட்டேன்றதை ஒப்புக்கொள் முதல்ல. அதுதான் உன்னிடத்தில் இருக்கிற குறை. அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் இல்ல. மனிதர்கள் ஆகாது, எங்களால் ஆகாது. இதுதான் காரணமே, எங்களால் ஆகாது. எங்களுடைய பெலன் தேவனால. ஒப்புக்கொள்ளுங்க, என்னால முடியாது. என் வாழ்க்கை துணை எடுத்து கேட்டுட்டு தான் அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. தனியா மனுஷனால் ஆகும் அப்படின்னு எங்களால் ஆகாதுன்றதை நினைங்க. மனுஷனால் ஆகாது, தேவனால் தான் எல்லாம் ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனையில முதல்ல வாங்க. சிந்தனையில வந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. முதல்ல அப்படி வாங்க. அதான் ரோமாபுரிக்கு பவுல் எதுவும் சொல்றாரு. ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவச் செடி ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்றதை உணரு. அவர் சொல்றார், சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து இருக்கிறோம். அறிஞ்சுக்கோ, முதல்ல புரிஞ்சுக்கோ. பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சிட்டான், நான் தேவ பிள்ளை உணரு. இப்ப தேவ பிள்ளைனா அப்பா புத்திர சுகார்த்த ஆவியப்படுத்துற. அப்போ நான் சுதந்திரவாளி. பழைய மனுஷன் செத்துட்டா இல்ல, இன்னும் என்ன பாவி என்று சொல்லுகிற. இன்னும் என்ன, நீ பாவம் செய்யறவனா இருந்த பருவல்ல, நீ ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியங்கள் ஓடின்னு இருக்கிறல்ல. நாம ஜெபிக்கிறத விட்டுட்டோம், அதுதான் இந்த நிலைமைக்கு காரணம். வேத வாசிக்கிறத விட்டுட்டோம். இதை விட்டுட்டதால இந்த காரியம் நடக்குது. அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அரைஞ்சாச்சே. அப்ப நீ நல்லா ஜெபிக்கிறவன் தானே, அப்ப முட்டி போட்டா போதும். வேதம் வாசிச்ச போதும். முட்டியும் போறதுல வேதம் வாசிக்கிறது இல்லை. நாம இது ரெண்டும் முதல்ல செய்யுங்க. இது ரெண்டும் நல்லா செய்ய பழகி கொள்ளுங்க. அதான் கொலேசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார். கொலேசியர் 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷன் அப்படி செய்ய கலைச்சிரு. பாவ காரியம் வேணா, அதை கலைச்செறிஞ்சிரு. பாவத்தை தூக்கி போட்டுடு. அதே கொலேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பண்ணுவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை உட்படுத்திட்டார். உன்னை பாவத்தை விடுதலை கொடுத்துட்டார்ல, பாவத்தை நீ விட்டுட்டல. அப்ப நீ யாரு? அந்த இதுக்கு நீ சுதந்திரவாளியா போயிட்ட. ஆசீர்வாதங்களுக்கு நீ சுதந்திரவாளி. அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? நான் ஜெபிச்சா கிடைக்கும், வேதம் வாசிச்சா கிடைக்கும். இது ரெண்டும் எவ்வளவு நீங்க உறுதிப்படுத்துறீங்க அதுல தான். இது ரெண்டும் நீங்க உறுதிப்படுத்தலனா தான் நீ அங்க ஓடு இங்க ஓடு இங்க ஓடு. நாம இது வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், ஆனா அங்க போனா கிடைக்குங்க. எப்படிங்க அது சாத்தியம்? சர்டிபிகேட் நான் படிச்சு என்கிட்ட சர்டிபிகேட் தான் வேலை. அவர் படிச்சிருக்கிறார், அவர் வேலைக்கு போறான்னு அவரோட நான் போயிட்டா வேலை கிடைக்குமா? அவர் மட்டும் தான் போவார், எனக்கு கிடைக்காது. அப்போ நான் ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும். ஓய்வு நாள்ல என் கேட்கிற சத்தியத்தின்படி என்னை உருமாற்றம் செய்து கொள்ளணும். இது அழைப்பு. இந்த பயணத்தில் தான் பயணிக்கும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் காத்துன்னு இருக்கிறான். இடம் கொடுக்காத காத்துன்னு இருக்கிறான். நீயே சொல்லிட்டுனா அவனுக்கு இடம் கிடைச்சிடுது. காதல் வந்து ஓதிட்டு போயிடுறான். ஓ வா, உன்னை தேவர்களை போல ஆக்கிடுறேன். இடம் கொடுக்காத, எதிர்த்து நில். நான் ஆவிக்குரியவன் சொல்லு, ஜெபி, ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள், அனல் மூட்டி எழுப்பி விடு, ஆவிக்குரிய வரங்களை எழுப்பி விடு. ரொம்ப சோர்ந்து போறியா, 2 இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லு, இல்ல வேதம் வாசி, ஜெபி. இது எதையுமே நாம செய்ய மாட்டோம். ஆனா நம்மளுக்கு ஆவிக்குரியவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிடணும். அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? முதல்ல இதெல்லாம் செய்யுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியை மறுதலிக்காதீங்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிறார், மறுதலிக்காதீங்க. நீ பெற்ற சத்தியத்தை மறுதலிச்சிடாத. உன் இதயத்தில் இருக்குது, மறுதலிச்சிடாத. ஜாக்கிரதையா இரு. பெற்றதை ஜாக்கிரதையா இரு, பெற்றுக்கொண்டதை ஜாக்கிரதையா பார்த்துக்கொள். அதுதான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவரை தவிர வேறு ஒருவரால் நம்முடைய வாழ்வை மாற்ற முடியாது.
பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண முடியும், டீச்சர் பாடத்தை நடத்த முடியும், டீச்சர் வேலையை கொடுக்க முடியாது, டீச்சர் சம்பளத்தை கொடுக்க முடியாது. அப்போ எங்கு அப்படின்னு வேதம் சொல்லுறதுனாக்கா, அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. அழகா சொல்லுது, அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கும் ஆழத்தில் இழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையில படல. அவருடைய நாமம் தான், வேற நாமம் கட்டளையிடப்படலன்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அப்ப வேற நாமம் இல்லை. அப்ப என் வாழ்வை மாற்றுவது அவர் தான். அப்ப அவரை தேடி முட்டி போடணுமா, உலகத்தை தேடி ஓடணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எங்க ஓடணும்னு முடிவு உங்க கையில தான். அத ரோமபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். அதுல 14வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? கிருபை நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப பாவம் உங்களுக்குள்ள அது நுழையுமா? அப்ப பாவம் நுழைஞ்சது போல இன்னும் வாழ்ந்து இருக்கிறோமே, வரம் பெற்று இருக்கிறோம், தரிசனம் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், 4 பேர் இடத்துல போய் பிரசங்கம் பண்றோம். ஆனாலும் நாம என்ன செய்கிறோம்? கிருபையை பெறாத போலவே இருக்கிறோம். நல்ல வீடு வாசம் நல்லா இருக்குது, புருஷன் பொண்டாட்டி வெளியே போறதை பார்த்தா அப்பா இவங்களை போல அந்யுன்யம் எங்கேயுமே இருக்காது. ஆனா வீட்டில் போனா 2 பேருக்கு நடக்கிற சண்டை வேற எங்கேயும் நடக்கா, சமாதானமே இல்லை. அப்படிதான் நாம வெளியே போயிட்டு பைபிளை தூக்கின்னு நம்ம ஒரு பெரிய பிரசங்கியாரை போய் காட்டுறோம். ஆனா முட்டி போட்டு ஒரு கிரியை காட்ட முடியல. காரணம் என்ன? எனக்கு தேவனுக்கு ஒரு விரிசல். இன்னைக்கு அந்த பழைய மனுஷனை கலைச்சிட்டன்றதை உணருங்க, ஆவியை நான் பெற்றிருக்கிறன்றதை உணருங்க, அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எனக்குள்ள ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு எம்எல் தங்கி இருக்கிறார், கட்டுண்டர் விடுதலை ஆக்குவதற்கு எம்எல்ஏ தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்கும் அங்கு விடுதலை உண்டு. அவர் எனக்குள்ள இருக்கிறார், விடுதலை கொடுக்க முடியும். எனக்குள்ள இருக்கிறவர் நான் மறந்துட்டேன், நான் ஜெபிக்க விட்டுட்டேன், நான் வேதம் வாசிக்க விட்டுட்டேன். மனம் திரும்புங்க. இன்னைக்கு வேதம் வாசிக்கிறேன்னு போங்க, இனிமேல் வேதத்தை விட மாட்டேன்னு நினைங்க, இனிமேல் ஜெபிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன்னு மட்டும் நினைங்க. ஆவியானவர் உங்களோடு வருவார். உங்களுக்கு அங்க விடுதலை அங்க உடனே கிடைக்கும், உங்களுக்கு உடனே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நீங்க பண்ணி பாருங்களேன், சும்மா நான் சொல்லல, சீரியஸா சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்களேன், விடுதலை கிடைக்கும். நிச்சயமா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்துவார். அதான் அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றார், வாசித்து பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 22 24வது வசனம் வரை வாசித்து பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷனை கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை இப்போ நீ தரித்துக் கொள். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பழைய எண்ணங்கள் திருப்பி வந்திருந்தா நீங்க கலைச்சிருங்க. கலைச்சு போயிட்டு உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறுங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்பா அடியோ, ஆவியானவர் என்னோடு தான் இருக்கிறாரப்பா, நான் சத்தியத்தை அறிஞ்சவன் தான். ஓ பிசாசு தந்திரமா காதல ஓதுறான் மாட்டேன். அப்படி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. புதிய ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஓடுங்க. பவுலியும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாருன்னு அவன் கேட்க வர காலம் இது. அவன் முன்னாடி தான் நீயும் நானும் வாழணும். அவன் முன்னாடி தான் நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். அவன் முன்னாடி தான் அற்புதங்களை செய்யணும். அந்த தேவாவை நிம்மேல் இருக்கிறார். நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு அந்த ஆவி என்னை மேல் தங்கி இருக்கிறார். ஓடுவோமா?